ஓஎஸ் மணியன் யார்? அவர் கூட இருந்தவங்களெல்லாம் போயிட்டாங்களேன்ற கவலையில் பேசுகிறாரே தவிர அவங்களுக்கு எந்த வகையிலையும் அரசாங்கத்தினுடைய செலவுகள் செய்வதற்கோ திட்டங்கள் போடுவதற்கோ அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படவும் மாட்டாது. காலையில் வேலு பேசுனதை பார்த்தேன். நடந்ததெல்லாம் 40 வருஷமாக நடந்ததெல்லாம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்தில் சொல்லிக்கிட்டே போகிறாரே தவிர யார் இவங்க தாத்தா வீட்டு பணத்துலேருந்து போட்டாங்களா என்ன? அள்ளி செலவு பண்ணுற போது அது கமிஷன் வாங்குறவங்க தானே இவங்க. நாங்கள் போட்டது நீங்கள் போட்டதில் எவ்வளோ சாப்பிட்டீங்கன்றது வேறு கணக்கு இருக்குல்ல. கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப விவரமாக பண்ணுறாரு. அதை விட எல்லாத்தையும் விட நம்முடைய சபாநாயகர் மன்றத்தினுடைய தலைவர் ரொம்ப கண்ணியமாகவும் சிறந்த முறையில் இவ்வளோ தெளிவாக இவ்வளோ சிறப்பாக செய்வார்னு நான் கூட எதிர்பார்க்கவில்லை. கான்ட்ராக்டர்ஸ் முறைகளை பெரும்பகுதி விரிவுபடுத்தி வச்சுருக்காங்க. அதனால் கான்ட்ராக்ட்லையும் கூட 25% 30% கம்மி ரேட்டுக்கு இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அரசாங்கத்துடைய சேவிங்ஸ் தான். திமுகவில் அதிமுகவில் இருக்கிறவங்க பூரா ஏற்கனவே எல்லாம் விளைஞ்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவங்க. அவருடைய குட்டு எல்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படின்ற முயற்சிகளில் அவங்க இப்படியெல்லாம் பேச தான் செய்வாங்க. அதை விஜய் அவர்கள் பல நேரங்களில் சிரித்து கொண்டே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதில் இருக்கிற உண்மைகளெல்லாம் போக போக வெளியில் வரும்போது யார் யார் உள்ளே போகிறாங்க, யார் யார் வெளியில் வராங்கன்றது தெரியும். iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. நான்காம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் மூத்த தலைவர் திரு திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இன்றைய சட்டமன்றம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி போச்சு? பயங்கரமான விவாதங்கள் இருந்தது, பல்வேறு கேள்விகளும் வைக்கப்பட்டாங்க. ஆளும் கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளாக இருக்கட்டும். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? நல்லா சட்டமன்றம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இல்லை பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. போதைப் பொருளில் முக்கிய ஒரு விஷயமா எடுத்து பேசப்பட்டிருக்கு. ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சியும் பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. கனிம வளம் பற்றி பேசப்பட்டிருக்கு. ஏவாவேலு அவர்கள் அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சட்டமன்றத்தில் நீங்களாம் உட்காந்து பேசுறீங்கன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் தான் காரணமே, இந்த பெஞ்சிலேருந்து எல்லாம் நாங்கள் வாங்கி போட்டதுன்னு சொல்லி. யார் இவங்க தாத்தா வீட்டு பணத்துலேருந்து போட்டாங்களா என்ன? கவர்மெண்ட்டில் இருக்கிற பணத்தை அள்ளி செலவு பண்ணுற போது அது கமிஷன் வாங்குறவங்க தானே இவங்க. அதனால் நாங்கள் போட்டது நீங்கள் போட்டதில் எவ்வளோ சாப்பிட்டீங்கன்றது வேறு கணக்கு இருக்குல்ல. ஆனால் இன்னொரு விஷயம், நம்ம போதைப் பொருள் சார், அதை மையமாக வச்சு பேசப்பட்டிருக்கு. நீங்கள் போதைப் பொருளை உங்கள் ஆட்சியில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை போதைப் பொருள்லாம் எதுலாம் போதைப் பொருள்? அப்போ பீரு, பிராந்தி, விஸ்கி இதெல்லாம் போதைப் பொருளாக இல்லையா? அதை பற்றி ஒன்றும் பேசணும். போதைப் பொருளும் அதை விட்டுட்டு வெளியில் பேசுனா போதைப் பொருளே இங்கே தான் ஆரம்பம். இதுதான் அரிச்சோடி. பழைய பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதே இங்கேருந்து தான். பீர்லேருந்து ஆரம்பித்து பிராந்தி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு எல்லாத்துலேயும் கற்றுக் கொடுத்துட்டா அதுக்கு மேலே அது பத்தலைன்றதுக்காக அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. அதனால் நீங்கள் இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு இருக்கிற இந்த டாஸ்மார்க்கை முதலில் மூட வேண்டும். அது மூடினால் தவிர போதைப் பொருளை ஒழிக்க முடியாது. ஆனால் நம்ம இன்னொரு விஷயமும் பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமாக பேசப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப, உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன பண்ணீங்க? பெயர் மாற்றம் மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க, ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் எப்படி இது ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் கொடுப்போம்ன்றீங்க? புதுசாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்ற கேள்வி வருது. ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழித்திருக்கிறோம். பணம் கொடுக்காம மக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்காமல் தேர்தலை நடத்தி இருக்கிறோம். படிப்படியாக ஊழல் லஞ்சத்தை பாக்கிய ஒழிக்கக்கூடிய ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் வேறு என்ன சொல்லணும் இப்போ சொல்லுங்கள். ஆனால் இங்கே இன்னொரு விஷயமும் கேட்குதே சார். நீங்கள் ஊழலை ஒழிப்புன்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே ஊழல் செஞ்ச பல அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் உங்கள் கட்சியில் தான் வச்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் எப்படி ஊழலை ஒழிப்புன்னு பேசலாம் அப்படின்னு அதிமுகவில் இருக்க ஓஎஸ் மணியன் அவர்கள் கேட்டிருக்காரு. சரி, ஓஎஸ் மணியன் யார்? அவர் கூட இருந்தவங்களெல்லாம் போயிட்டாங்களேன்ற கவலையில் பேசுகிறாரே தவிர ஊழல் அங்கேருந்து ஊழல் பண்ணாங்க, இங்கே கொண்டாந்து அடைச்சி வச்சுருக்குறோம், நீங்கள் தொடர்ந்து ஊழல் பண்ணாதீங்கன்றதுக்கும் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காதீங்க அப்படின்றதுக்காகவும் தான் அங்கேருந்து இங்கே கொண்டாந்து வச்சுருக்குறோம். இல்லைன்னா இவங்களும் அங்கே இருந்தால் திரும்பவும் ஊழல் பெறுவதற்குரிய ஆராய்ச்சிகள் தான் அவங்க பண்ணுவாங்க. அதனால் அது வேண்டான்னு சொல்லிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதானே உண்மை. ஆனால் இங்கே ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு தாவைக்கு அருகதையே இல்லைன்றார் அவர். ஏன் இல்லைன்னு சொல்கிறாங்க? ஏன்னா நீங்கள் தான் மொத்த அமைச்சரையும் ஊழல் செஞ்சவங்களாம் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஊழல் செஞ்சவங்கள அமைச்சராக யாரையும் வச்சுக்கலையே. ஊழல் செஞ்சவங்களை கொண்டாந்து அடைச்சி வச்சுருக்குறோம். அவங்கள ஊழல் செஞ்சவங்கள எதிர்முகாமலே வச்சுருந்தா
அவர்கள் ஏராளமாக பணத்தை சம்பாரித்து கொள்ளையடித்து வச்சுருக்காங்க. அதை திரும்பவும் அந்த பணத்தை செலவு பண்ணி எப்படியாச்சும் திரும்பவும் ஒரு ஊழல் ஆட்சியை கொண்டு வந்து விடலாமா என்று தான் பார்ப்பார்கள். அதற்கு வாய்ப்பை இல்லாமல் செய்வதற்காகத்தான் அவர்களெல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டுருக்குறோம். அவங்கள கொண்டாந்து ஒரு கூடாரத்தில் அடைச்சி வச்சுருக்குறோம். அவங்களுக்கு எந்த வகையிலையும் அதாவது அரசாங்கத்தினுடைய செலவுகள் செய்வதற்கோ திட்டங்கள் போடுவதற்கோ அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படவும் மாட்டாது. அப்படி கொடுத்தால் அதுக்கு பிறகு இவங்களும் ஊழல்வாதிகள் ஆகிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அப்போ அந்த ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமாக முடியும். ஏன் முடியாது? இதுக்கு முன்னாடி ஊழலற்ற ஆட்சி இருந்திருக்கு இல்லையா? ஊழலை கொண்டு வந்ததே திமுகவும் அண்ணா திமுகவும் தானே. திமுக என்று நான் குறிப்பிடுவது கருணாநிதி வந்ததற்கு பின்னால், அதற்கு முன்னாலாம் ஒழுங்காக தான் இருந்தது. கருணாநிதி வந்த பிற்பாடு ஊழல் வந்தது. அதே மாதிரி ஜெயலலிதா வந்த பிற்பாடு ஊழல் அதிகமாச்சு. 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு ஊழல் பண்ணாங்க. ஊழல் லஞ்சம் இதுக்கெல்லாம் எப்படியெல்லாம் ஊழலை பெருக்க முடியும், லஞ்சத்தை வாங்க முடியும் என்று ஆய்வு செய்தார்கள். அதுதான் உண்மை. ஆனால் இங்கே சட்டமன்றத்தில் எல்லாரும் மக்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கப்ப தாவைக்கால இருக்கவங்க எல்லாருமே முதல்வர் விஜய் அவர்களுக்கு புகழாரம் மட்டும்தான் சூட்டுறாங்களே தவிர மக்களுக்கு எதுவுமே பேசல. எங்க முதலமைச்சர் அப்படி, எங்க முதலமைச்சர் அடுத்த பிரதமர்ன்ற அளவுக்கு புகழாரம் மட்டும்தான். அதாவது புகழாரத்தை உருவாக்கி விட்டதே கருணாநிதி தான். அவர் இப்போ இன்னும் வெளியில் இருக்கும்போது கூட ஒவ்வொரு நாளும் ஏதாவது கலை நிகழ்ச்சிகள் அது இது நடந்து புகழ்ந்துகிட்டு இருந்தால் நான் மகிழ்ச்சியோடு நீண்ட காலம் இருப்பேன்னு கூட ஒரு தடவை சொன்னார். அதுதான் உண்மை. அப்படி புகழாரங்கள் சொல்ல ஆரம்பித்தது கருணாநிதி காலத்தில் சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஜெயலலிதா காலத்தில் சொன்னாங்க. இதான் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அவ்வளவு சொல்லலை, குறைச்சியாக வாசிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இன்னொரு விஷயம் முக்கியமாக தொடர்ந்து இந்த கேள்வி வந்துட்டே இருக்கு. நீங்கள் வாக்குறுதியில் சொன்னீங்க பயிர்க்கடனை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வோம்ன்ற வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆனால் இப்போ வந்ததுமே அப்படியே மாற்றி இல்லை நாங்கள் 70,000 மட்டும்தான் 75,000 மட்டும்தான் தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு. இப்போ இல்லை, சட்டப்படி செய்வோம் என்பது அல்ல. அவங்க செய்வாங்க. எப்போ செய்வாங்கன்னா, இந்த ஆட்சியில் ஏற்கனவே இருந்த ஆட்சியில் எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சி வச்சுட்டு போயாச்சு. கடனும் 10 லட்சம் கோடிக்கு மேலே கடனும் வச்சாச்சு. அந்த கடனுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சது 1 லட்சம் கோடி வட்டியே கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. இது எல்லாம் வச்சு, அது தவிர ஏற்கனவே ஊழல் லஞ்சத்தில் விளைந்த அதிகாரிகள் அங்கேயே தான் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் இத்தனை சிக்கல்களை வைத்துக்கொண்டு திரும்பவும் அதை ஒரு ஒழுங்கான ஆட்சி கொண்டு வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவை. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொன்றா நடக்கும். ஆனால் இந்த சட்டமன்றங்கள் அவங்க வைக்கக்கூடிய வாதங்களாக இருக்கட்டும், எதிர்கட்சி கொடுக்கக்கூடிய அந்த திருப்பி பதில் உரைகள் இதெல்லாம் எப்படி இருக்குது சார் சட்டமன்ற நிகழ்வுகளை பார்க்க? ஒன்றும் இல்லை, காலையில் வேலு பேசுனதை பார்த்தேன். நடந்ததெல்லாம் 10, 20, 30, 40 வருஷமாக நடந்ததெல்லாம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்தில் சொல்லிக்கிட்டே போகிறாரே தவிர நடந்ததை சொன்னார். பல விஷயங்களை விட்டார். வாங்கின லஞ்சத்தை பற்றி சொல்லலை, ஊழலை பற்றி சொல்லலை. அதே மாதிரி கனிம வளங்களால் சுரண்டப்படுவதை பற்றி சொல்லலை. நாட்டில் சுரண்டப்படுகிற அத்தனையை பற்றியும் சொல்லலை. அது அந்த ஆட்சியில் நடந்தது மாத்திரம் என்ன நடந்தது போச்சு வந்தேன்னு சொன்னார். ஒரு பகுதியை சொன்னார், மறுபகுதியை மறுபகுதியும் சொல்லி இருந்தாரானால் நிச்சயமாக வரவேற்கப்படும். ஆனால் முதல்வர் அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கு நம்ம சட்டமன்றத்தில்? எதிர்பார்த்த மாதிரி இருக்கா? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பல ஆண்டு அரசியலில் பார்த்துருக்கோம். நல்லா ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் அது எந்த அளவுக்கு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. போக இன்னும் அதிகமாகவே பண்ணுவார். அதுக்கு பதிலாக நம்ம கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப விவரமாக பண்ணுறாரு. அதை விட எல்லாத்தையும் விட நம்முடைய சபாநாயகர் மன்றத்தினுடைய தலைவர் ரொம்ப கண்ணியமாகவும் சிறந்த முறையில் இவ்வளோ தெளிவாக இவ்வளோ சிறப்பாக செய்வார்னு நான் கூட எதிர்பார்க்கவில்லை. இதுவரையில் இருந்த எல்லா சபாநாயகர்களை விட மிகச்சிறந்த முறையில் அவர் ஹேண்டில் பண்ணுறதை பாராட்ட வேணும். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ முதல்வர் விஜய் அவர்களை முதல்வராக மட்டும் இல்லாமல் பிரதமராகவும் ஆக்கணுன்ற குறிக்கோள் தாவைக்கா வச்சிருக்கா அப்படின்ற சும்மா யாராச்சும் அவங்கவுங்க ஆசையில் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அது இப்போதைக்கு அந்த முயற்சி அங்கே இல்லை. அவங்க உள்ளதை முதல்ல சரி பண்ணணும். 108, 140, 150 ஆக்கணும். அந்த வேலைகளுக்கு வேண்டிய வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இது இடையில் அவங்க கூட இருக்கிறவர்கள் அவங்களுடைய ஆசையை அல்லது அதை மாதிரி புகழ்ந்து பேசணும் அப்படின்னு நினச்சி பேசுகிறாங்க. அதை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏவாவேல் அவர்களே இன்னொன்று சொல்லியிருப்பாரு, நீங்கள் ஊழலே செய்யலைன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் டெண்டர்லேயே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு சார். எந்த டெண்டரில் முறைகேடு நடந்து? இங்கே நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கட்டும், மின்சாரத்துறைன்னு எல்லா ஊழல்லையுமே எல்லா டெண்டர்லையுமே முறைகேடு நடந்திருக்குன்னு எங்கே எப்போ சொன்னார்? அப்படி சொன்னால் அது முழுக்க தவறு. வேணும்னு சொல்கிறது, இட்டுக்கட்டி சொல்கிறது, சபையில் சொன்னால் அது குறிப்பில் ஏறும் என்பதற்காக சொல்வதே தவிர
அது ஆதாரங்களையும் கொடுத்து சொல்லணும், இந்த இடத்துல இப்படி ஆச்சு போச்சு வந்ததுன்னு. நான் ஆதாரம் இப்போ இவருக்கு வேணால் ஆதாரம் என்னென்னா, சாதாரண ஒரு பிளம்பர் இன்றைக்கி எத்தனை லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருக்கா, இதெல்லாம் எப்படி வந்தது, பிளம்பிங் வேலையில் தான் வந்ததா, வேறு இதெல்லாம் வந்ததா, எப்படி இத்தனை வருஷம் அமைச்சராக இருந்து வந்ததா என்னன்றதெல்லாம் சொல்லணும்ல. இப்போ இவங்களுடைய கணக்கெல்லாம் ஒரு கணக்கு அதிகார வர்க்கம் அது அலுவலர்கள் கண்டுபிடிக்காது என்னென்னா, இவங்ககிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் எப்படி வந்தது, அதுக்கு என்ன வழி, இந்த இவ்வளோ சொத்து மற்றவங்களுக்கு பொதுமக்களுக்கும் வந்திருக்கா, இதெல்லாம் ஆய்வு பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் போன முறை திமுக ஆட்சியில் இருந்த அந்த நெடுஞ்சாலைத்துறை பட்ஜெட்டுக்கும் இந்த முறை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலை பட்ஜெட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? எப்படி இருக்குது சார் அந்த பட்ஜெட் தான் அவங்க சொல்லியிருக்காங்களே, இந்த அதாவது அந்த டெண்டர் இது எடுக்கிறவங்க, அதாவது கான்ட்ராக்டர்ஸ் முறைகளை பெரும்பகுதி விரிவுபடுத்தி வச்சுருக்காங்க. அதனால் கான்ட்ராக்ட்லையும் கூட 25% 30% கம்மி ரேட்டுக்கு இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அரசாங்கத்துடைய சேவிங்ஸ் தான். அதனால் அது ஏற்கனவே அந்த இதில் திட்டமிடுன்ற போது அதிக தொகையை போட்டு அதை கொள்ளடித்ததை இன்றைக்கி வெளியில் அதுவும் கஜானாவுக்கு வந்து கொண்டு இருக்கிறது, அதுதான் உண்மை. மொத்தம் இந்த சட்டமன்றமானது பயங்கர ஒரு விவாதங்களோடையும் பயங்கர ஒரு பரபரப்பாகவே போய் ஆமாம், எல்லாரும் விளைஞ்சவங்க யாரும் அங்கே இருக்கிற சட்டமன்றத்தில், அதுவும் திமுகவில் அதிமுகவில் இருக்கிறவங்க பூரா ஏற்கனவே எல்லாம் விளைஞ்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவங்க. அவங்களுக்கு இப்போ ஆட்சி போயிடுச்சே, நம்மளுடைய அதிகாரம் போயிடுச்சே, நம்மளுடைய குட்டு எல்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படின்ற முயற்சிகளில் அவங்க இப்படியெல்லாம் பேச தான் செய்வாங்க. அது எதிர்பார்த்த ஒன்று தான். ஆனால் அதை தான் நம்முடைய விஜய் அவர்கள் பல நேரங்களில் சிரித்து கொண்டே பார்த்துக்கிட்டு இருக்காரு, இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதில் இருக்கிற உண்மைகளெல்லாம் போக போக வெளியில் வரும்போது யார் யார் உள்ளே போகிறாங்க, யார் யார் வெளியில் வராங்கன்றது தெரியும், அவ்வளோதான். ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, திமுகவோட 10 வருஷ கூட்டணி எங்ககிட்ட 10 நாளில் வந்துருச்சு. அதெல்லாம் அவருடைய திறமைன்னு வேணால் நம்ம சொல்லிக்கொள்ளாமே தவிர அதுக்கு விளக்கமாக சொல்கிறது தவறாக முடியும். அவங்க அவங்கள சேர்த்து வச்சுருந்து அவங்க கொள்ளையடித்தாங்க. அதுலேருந்து இப்போ எப்படி வெளியில் வர்றதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க நேரம் கிடைத்த போது வெளியில் வந்திருக்கிறாங்க. வெளியில் ஒரு தூய்மையான இயக்கத்தோடு தங்களை பிணைத்து கொண்டிருக்கிறார்கள், அதுதான் உண்மை. அது நிறைய விஷயம் கம்யூனிஸ்டெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களாம் எதையுமே எதிர்பார்க்காதவர்கள் அவங்களாம் வந்திருக்கிறாங்க. எதிர்பார்க்காமலே இருப்பதுக்கு காரணம் இது வரைக்கும் நம்ம தவறானவர்களோடு கூட்டு சேர்ந்துருக்கோம். இப்போ முறையாக ஜனநாயகம் மிளிர வேண்டும், நியாயங்கள் வள வேண்டும், ஊழல் லஞ்சம் இல்லாமல் இருக்க வேணுன்றதுக்காக வந்திருக்காங்க. போக போக இதெல்லாம் தெரிய வரும். ஆனால் இப்போ திமுகவோட நிலைமை அடுத்து என்ன ஆக போகுது? இப்போ தொடர்ந்து அவங்களுக்கு அடிமேல் அடி மாதிரி இந்த சட்டசபையில் ஒவ்வொரு கேள்விகளும் சரி, அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. என்ன பண்ண போகிறாங்க அடுத்து திமுக வந்ததே நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் குறைஞ்சது 20 கோடியிலேருந்து 40 50 கோடி 100 கோடி செலவு பண்ணவங்களாம் இங்கே இருக்காங்க. பணத்தினால் வந்தவர்களே தவிர மக்களினுடைய ஆதரவால் அவர்கள் வரவில்லை. ஆனால் விஜய் வந்திருக்கிறது பூரா ஒரு பைசா பணம் செலவில்லாமல் மக்களுடைய ஆதரவு, மக்கள் தந்த ஆதரவுனால் அவர் வந்திருக்காரு. அதோடு அவர்களுடைய ரசிகர்கள் ஒரு பகுதி, பூராவுமே ரசிகர்கள் அல்ல, மக்கள் ரசிகர்கள் ஒரு செக்ஷன். மற்றது இந்த ஊழல் சேர்ந்த கட்சிகளை திமுகவும் அதிமுகவும் பார்த்து சலிப்படைந்த மக்கள், யாராச்சும் நல்லவர்கள் வரமாட்டார்களா என்று எதிர்பார்த்த போது விஜய் வந்திருக்கிறார். அவருக்கு அந்த வாக்களித்து அவர் விஜய் வந்திருக்கிறார், அதுதான் நடமை. அதனால் போக போக எதிர்காலத்தில் மிகச்சிறந்த ஆட்சி அமைவதற்குரிய வாய்ப்புகள் நிறைய ஒளிமயமாக தெரியுது. போக போக தான் தெரிஞ்சுக்கணும். இறுதியாக ஒரு கேள்வி சார், பாஜகவின் மாநில தலைவர் நயினார் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது தாவைக்கா அமைச்சர்லாம் ஊழல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஒவ்வொன்றா இப்போ வெளியே வந்துட்டு இருக்கு, எல்லா ஆதாரமும் இருக்கு, நான் நேரம் பார்த்து அதை வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நயினார் நாகேந்திரனா இவர் எப்படி அந்த பகுதியில் வளர்ந்தார், இவர் லட்சணம் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். எங்கள் மாவட்ட செயலாளர் கருப்சாமி பாண்டியன்கிட்ட எடுபடி மாதிரி இருந்தவர் தான் இவர். அதிமுகவில் இவருக்கு இவ்வளோ பணம், இவ்வளோ சொத்துக்கள் எப்படியெல்லாம் சம்பாதிச்சார். அது தவிர போன தேர்தலையே இதில் இந்த எலெக்ஷனுக்கு 4 கோடி ரூபாய் போச்சு, அது இன்னும் அந்த விவகாரம் முடியாமல் வேறு இருக்குது. இதெல்லாம் இருக்குது. ஆக ஊழல் மன்னர்கள் ஊழலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். இவங்க அவர் பேச வேண்டிய கடமையை பிஜேபிலேருந்து வந்தவர் அவர் எதாவது பேசணுன்றதுக்காக பேசுகிறாரு. இது எடுபடாது. பிஜேபி கடந்த முறையாக 4 சீட்டு இருந்தாங்க, இப்போ 1 ஆகிருக்கிறாங்க. இன்னும் போக போக என்ன ஆவாங்கன்னு பார்த்துக்க வேண்டியதுதான். கண்டிப்பாக சார், பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி.